ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் நம்ம மீனா, ராஜி, நம்ம செந்தில், கதிர் இவங்க வெளியே உட்காந்து யோசிச்சுட்ருக்க. அதாவது அப்பாவுக்கு அம்மாவுக்கு உள்ள சண்டையை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சியே பண்ணலன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை யோசிக்கிறாராமா. யோசிச்சிட்டே இருக்க டைமில் நம்ம மீனா வந்ததுக்கப்புறம் எதுக்குடா எலி தான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க எதுக்குடா காயுதுங்கிற கதை தான் இவங்கள்ட்ட வச்சுக்கோங்க. அங்கே தான் பாண்டியனும் படுத்துற பாண்டியும் கோமதி அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே நாங்களும் சண்டை போட்டு காமிக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம செந்தில் சண்டை அடிக்க ஆரம்பிக்கிறார். நீ போய் தானே சொன்னேன், எதுக்கடி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கடா அப்பா போய் சொன்னேன், இங்கே பாருடா அனுப்பிச்சுட்ருக்கேன், ஓகே டி செல்லோன்னு அனுப்பிச்சுட்டியேன்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுத்துறாங்க. கட்டுப்பூச்சி இப்படி கட்டி கொடுத்துட்டியேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஓப்பன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காமிக்க, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ அப்போ அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு இருப்பேன், அதனால நான் ஓகேன்னு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் அனுப்புகிற மெசேஜை பார்க்காம தான் நீ ஓகே சொல்கிறேன். அங்கே உடனே ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக மொத்தத்தில் நம்ம கதிரும் ராஜி மட்டும் நேக்கா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அட பாவிகளா பாதகத்திகளா, உங்களை வச்சு தானையா இவ்வளோ சண்டை நடக்குது, கடைசியில் நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆகுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விடுவோமா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துற பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பழனி வந்து நிற்கிறாரு. அதாவது டேய் அவர் எம்டன் மகன்டா, அவர் தேனி வந்து வாலாட்டுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னக்கா நீ என்ன நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னு கத்திட்டு இருக்கேன். நீ என்ன நினச்ச, எம்டன் மகனையும் ஆட்டி வைக்கிறவன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. உனக்கு சோறு கிடையாது வெளியே போடான்னு சொல்லிட்டு தம்பின்னு பார்க்காம சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தை சொன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தவோ செஞ்சு போட்டான், அண்ணன் தங்க ஆகிப்பட்டான்னு விஜய் பாட்டை சென்டிமெண்ட்டாக போட்டுக்கிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் போதும் ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படுத்துற பாண்டிக்கு செம்மக்கம் வந்து 10 லட்சத்தை எடுத்து வைங்கடான்னு சொல்லிட்டு படக்குன்னு சொல்லிட்டாரு. இப்படி யோசிக்காம சொல்லலாமா? ஓகே ஃப்ரெண்ட்.